வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் அருகே 40 ஆண்டுகளாக வசித்து வரும் பழங்குடியின மக்கள் மற்றும் ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு 15 ஆண்டுகளாக போராடியும் கிடைக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியோர் இணைந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட மாலந்தூர் ஊராட்சியில் கடந்த 40 ஆண்டுகளாக பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆரம்பத்தில் 30 குடும்பங்களாக வசித்து வந்த இவர்கள் தற்போது அடுத்த தலைமுறை 72 குடும்பங்களாக உள்ளனர். கடுமையான இட நெருக்கடியில் ஒரு ஓலை குடிசையில் 8 நபர்கள் முதல் 10 நபர்கள் வரை வசித்து வரும் நிலை உள்ளது. ஆகையால் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர், திருவள்ளூர் கோட்டாட்சியர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்து போராடி வருகின்றனர். இதுவரை எந்த அதிகாரிகளும் அவர்களுக்கு செவி சாய்த்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் BK வெங்கட், மேற்கு மாவட்ட தலைவர் கீழானூர் பிரேம் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் திருவள்ளூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து திருவள்ளூர் கோட்டாட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கையை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து 2 வாரத்திற்குள் நேரில் ஆய்வு செய்து அதன் பின்னர் உரிய நடவடிக்கை எடுத்து பட்டாக்கள் வழங்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்நிகழ்ச்சியின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திருவள்ளூர் நகரம் சார்பில் அம்பேத், பூண்டி ஒன்றியம் சார்பில் வழக்கறிஞர் அருண்குமார், கடம்பத்தூர் ஒன்றியம் சார்பில் அதிகத்தூர் சரவணன் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார், மாவட்ட அலுவலக செயலாளர் சூர்யா, மாவட்ட அமைப்பாளர் மீரான் மொய்தீன், எல்லாபுரம் ஒன்றிய தலைவர் தேசிங்கு ராசா, பூண்டி ஒன்றிய தலைவர் விக்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீலவானத்து நிலவன், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில செயலாளர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த மாலந்தூர் கிராமம். மாலந்தூர் கிராமத்தில் ஏறக்குறைய 30 வீடுகளில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற தலித் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். 30 வீடுகளில் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 65 குடும்பங்கள் அந்த 30 வீடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு தனி பட்டா வேண்டும் என்று 2008 மனுக்களை மாவட்ட ஆட்சியர், வட்ட ஆட்சியர் இவர்களுக்கெல்லாம் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டும் அதற்கான போராட்டம் நடத்தி அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு நிலத்தில் கிட்டத்தட்ட 4 முறை அவர்கள் குடிசை அமைத்து அந்த 4 முறையும் குடிசைகளை அப்புறப்படுத்தியது நிர்வாகம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அது ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட 275 ஏக்கர் நிலங்கள், அரசு நிலங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு நிலம் அத்தனையும் ஆக்கிரமிப்பு உள்ளாகி தோப்புகள், தோட்டங்கள், நிலங்கள், வீடுகள் போன்றவர்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அங்கு அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் 2 சென்ட் நிலம் கேட்டு போராடி இத்தனை ஆண்டுகள், 13 ஆண்டுகள் போராடியும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை. அதனால் கடந்த 24ஆம் தேதி இவர்கள் அமைத்த குடிசையை ஊத்துக்கோட்டை வட்டாட்சியரும் ஊத்துக்கோட்டை காவல் கண்காணிப்பவரும் அந்த மக்களிடம் பேசி, நீங்கள் அதிகாரியை சந்தியுங்கள், உங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்ற அறிக்கையின் அடிப்படையிலே மக்கள் இன்றைக்கு திருவள்ளூர் கோட்டாட்சியர் இன்றைக்கு அந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தாய்மார்கள், அதை போலவே பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுப்பாளர்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக இன்றைக்கு கோட்டாட்சியை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் இந்த மக்களுக்கு, அதாவது எலிஜிபிள் ஃபேமிலிஸ், நான் நிச்சயமாக அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைப்பதற்கான வழிவகை செய்வேன் என்ற நம்பிக்கை அளித்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், அதிகாரிகள் மெத்தனத்தால் தான் இந்த மக்கள் 13 ஆண்டு காலம் 2 சென்ட் நிலம் இல்லாமல் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அதிகாரி
கோட்டாட்சியராக வந்திருக்கின்ற அதிகாரிகள் இந்த மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அவரை நம்பி இந்த மக்களோடு நாங்களும் கலந்து செல்கின்றோம். நாளை இந்த மக்களுக்கான நல்ல விடிவு, நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கலந்து செல்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.